வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை மற்றும் தேர்தல் திருத்தம் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இன்று ஜனாதிபதியினால் சமர்ப்பிப்பு. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அடுத்த சாட்சி விசாரணைகள் யாழ் மாவட்டத்தில். HNDE மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழு இனரின் விசாரணை அறிக்கை நிறைவு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட சாட்சி விசாரணைகள் யாழ் மாவட்டத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 11ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி வரை யாழ் மாவட்ட செயலகத்தில் சாட்சி விசாரணைகள் இடம்பெறும் என ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஆணைக்குழுவினால் யாழ் மாவட்டத்தில் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எனினும் கடந்த விசாரணைகளின் போது கிடைக்கப்பெற்ற வாக்குமூலங்களின் அடிப்படையில் இம்முறை விசாரணைகள் இடம்பெறும் என ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பிரகாரம் காணாமல் போனோர் தொடர்பான போலீஸ் அறிக்கை, வைத்தியசாலை அறிக்கை உள்ளிட்ட பல பிரிவுகளின் ஊடாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குறித்த நபர்கள் தொடர்பில் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் மேலும் குறிப்பிட்டார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குறித்த அமைச்சரவை பத்திரம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்காக ஜனாதிபதியினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள அமைச்சரவை பத்திரத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இணக்கம் தெரிவித்துள்ளது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். HNDE மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினர் தமது விசாரணைகளை தயார் செய்துள்ளனர். மூவரடங்கிய குழுவினால் மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்தார். இந்த விசாரணை அறிக்கை நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை நடைபெறவுள்ள ஆணைக்குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் தொடர்பில் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளும் இதன் போது முன்வைக்கப்பட உள்ளன. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழுவினரின் அறிக்கை இந்த வாரத்திற்குள் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை பிரதமரிடம் கையளிக்கப்படும் என குழுவின் தலைவர் கலாநிதி சுரேன் பட்டகுட தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து அனைத்து தரப்பினரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். HNDE மாணவர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் மாணவர்களை பாதுகாப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளதாக ஆணையாளர் சாலிய பீரிஸ் தெரிவித்தார். கடந்த 29ஆம் திகதி கொழும்பு வோட்பேஸில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் முன்பாக இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் தாக்குதல் நடத்தியிருந்தனர். தேயிலையின் விலை மீளவும் உயர்வடைந்துள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. 1 கிலோ தேயிலையின் விலை 422 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் உபாலி மாரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் 1 கிலோ தேயிலையின் விலை 390 ரூபாவாக காணப்பட்ட அதேவேளை தேயிலையின் விலையானது எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் 430 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என அமைச்சின் செயலாளர் நம்பிக்கை வெளியிட்டார். தேயிலை விற்பனையில் அரசு தலையீடு செய்து அதன் விலை குறித்து தீர்மானம் ஒன்றை முன்வைத்ததை அடுத்து தேயிலையின் விலை உயர்வடைந்துள்ளது. எவ்வாறாயினும் தேயிலையை சந்தையில் இருந்து கொள்வனவு செய்வதற்கு அரசினால் 9 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் உபாலி மாரசிங்க தெரிவித்துள்ளார். பஸ்களில் அதிக சத்தத்துடன் பாடல்களை ஒளிபரப்பு செய்வதனால் பயணிகள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பயணிகளிடம் இருந்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மசிறி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சபையின் தலைவர் தெரிவித்தார். பயணிகளிடம் இருந்து கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மத்திய சுற்றாடல் சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் பேராசிரியர் லால் தர்மசிறி குறிப்பிட்டார்.
இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் வாகனங்களில் பாடல்களை ஒலிபரப்புவது தொடர்பில் சட்டங்களை அமுல்படுத்துவதா என்பது குறித்து ஆராயப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மேல் மாகாணத்தின் பல இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் குறிப்பாக பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் ஏற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.